இதிலே இன்று பாஸ்கு காலத்திலே 5ஆம் வாரத்தில் நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தேவையான ஒன்றினை பற்றி இன்றைய நாளிலே கதைக்கின்றார். அதுதான், என்னுடைய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாங்கள் திருப்பலியிலே இதனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவூட்டுகின்றோம். என்னுடைய அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லுகின்ற இறைவன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைப்பது, வேற்று இனத்தாரர்களுக்கு நற்செய்தியை போதிக்கின்ற பொழுது பவுலடிகளார் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே அந்த இறை வார்த்தையை மிகவும் சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் பூர்ண விசுவாசத்தோடும் அந்த இறை வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இந்த அமைதியை நூடாக வாழ்ந்தார்கள் என்பதனை இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகின்ற பொழுது, நாங்கள் இந்த அமைதியை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் அமைதியை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அடித்தளமாக இருக்க வேண்டும். 14ஆம் லியோ பாப்பரசர் சொல்கிறார், ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த அமைதியை சந்தோஷத்தை தர வேண்டுமானால் இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் வரவேற்க வேண்டும். அந்த இறைவனுடைய வார்த்தையை வரவேற்கின்ற பொழுது நாங்கள் ஒரே குடும்பமாக ஒன்றிணைய இந்த இறை வார்த்தை வழிவகுக்கின்றது என்பதனை எங்களுடைய பாப்பரசர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவேதான் இந்த இறைவனுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்குகின்ற பொழுதுதான் இந்த அமைதி எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்குகின்றது. இறைவனுடைய வாழ்க்கையிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றிய பொழுது அந்த அமைதி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான இடத்தினை வகிக்கின்றது. அதனால்தான் அந்த இயேசுவுக்கு அந்த அமைதியினை உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு காணப்பட்டது. அப்படியானால் இன்றைய சமுதாயத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பங்குகளிலே, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை ரீதியாகவும் அதான் சொல்லுகிறார், இன்றைய நாளிலே நீங்கள் உள்ளம் கலங்க தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் இதனை பொருட்டு நீங்கள் எதனையும் கவலை கொள்ள அவசியமில்லை, நான் முழுமையாக அந்த அமைதியை உங்களுக்கு தருகிறேன். எனவே நாங்கள் கலக்கம் கொள்ள அவசியமில்லை. ஏனென்றால் நாங்கள் கலக்கம் கொள்ள வேண்டுமானால் அல்லது கலங்க வேண்டுமானால் அல்லது நாங்கள் பயப்பட வேண்டுமானால் இந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதாகும். ஒருவருடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக பின்பற்றி வாழுகின்றவருடைய நபருடைய வாழ்க்கை உண்மையான அமைதியை அவர் புரிந்து அந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் மாறுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் இந்த அமைதியை இழந்து தவிக்கின்ற மக்களாக, நாடாக, குடும்பமாக, பங்குகளாக, தனி ரீதியான நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழந்து தவிக்கின்ற இந்த அமைதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை சிந்திக்கின்ற பொழுது அந்த அமைதியை நாங்கள் இறை வார்த்தையின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்தும் நம்மை அழைத்து நிற்கின்றது. எனவே இந்த வரப்பிரசாதத்தினை நாங்கள் வேண்டுவதோடு அதனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இறை வார்த்தை வாசிப்பதன் ஊடாக அதில் இருக்கின்ற கருத்தினை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்பொழுது இந்த அமைதி, உண்மையான அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், இயேசு சொன்ன அந்த அமைதியை, அவர் விட்டு சென்ற அமைதியை, அவர் எங்களுக்கு தருகின்ற அமைதியை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வரம் வேண்டி நாளிலே நாங்கள்